அண்மைச் செய்தி. ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். தமிழ்நாட்டில் ஐபிஎஸ் அதிகாரிகள் 6 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் ஐபிஎஸ் அதிகாரிகள் 6 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். யார் யாரெல்லாம் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்? விவரங்களை சொல்லலாம். தமிழக காவல்துறையில டிஜிபி, ஐஜி, டிஐஜி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய 6 அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமாக சிவில் சப்ளை சிஐடியினுடைய டிஜிபியாக இருந்த சீமா அகர்வால் இடமாற்றம் செய்யப்பட்டு தீயணைப்பு துறையினுடைய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சிவில் சப்ளை சிஐடியில அவர் கவனித்து வந்த அந்த பொறுப்புகளை அதே பிரிவில் சிவில் சப்ளை சிஐடியினுடைய ஐஜியாக இருக்கக்கூடிய ரூபேஷ்குமார் மீனா கூடுதல் பொறுப்பாக அவற்றை கவனிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மத்திய அயல் பணியில நீண்ட காலமாக இருந்து வந்த தமிழக கேடர் ஐபிஎஸ் அதிகாரியான விஜேந்திர பிதாரி மீண்டும் அவர் தமிழக காவல்துறைக்கு திரும்பி இருக்கிறார். எனவே அவருக்கு சென்னை காவல்துறையினுடைய தலைமையக கூடுதல் ஆணையராக அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்னை காவல்துறையில தலைமையக கூடுதல் ஆணையராக இருந்த கபில் குமார் சாரட்கர் காவல்துறையினுடைய அமலாக்க ஐஜியாக அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று சென்னை காவல்துறையில போக்குவரத்து காவல்துறையுடைய கூடுதல் ஆணையராக இருந்த சுதாகர் மத்திய அரசு அயல் பணிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. எனவே சென்னை காவல்துறையினுடைய போக்குவரத்து கூடுதல் ஆணையராக புதிதாக ஜி கார்த்திகேயன் ஐபிஎஸ் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே போன்று லஞ்ச ஒழிப்புத்தினுடைய இணையக்கராக இருந்த சந்தோஷ்குமார் இடமாற்றம் செய்யப்பட்டு பொருளாதார குற்றத்தடுப்பு பிரிவிலும், பொருளாதார குற்றத்தடுப்பு பிரிவுல இருந்த ஐஜி சத்யபிரியா இடமாற்றம் செய்யப்பட்டு காவலர் நலன் பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று காவலர் நலன் பிரிவுல டிஐஜி துரைக்குமார் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டு தமிழக காவல்துறையினுடைய தலைமையக டிஐஜியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மொத்தம் 6 அதிகாரிகள் தொடர்பான இந்த இடமாற்றம் தொடர்பான உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.